இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்றிரே, இன்றைக்கே தருவேன் என்று வாக்குரைத்தீரே. இழந்ததை திரும்ப தருவேன் என்று சொன்னீரே, இரட்டிப்பான பங்கையும் தந்திடுவாரே. 1 நாளாகமம் 4வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தினுடைய கடைசி பகுதி, அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, நீங்கள் வேண்டிக் கொண்டதை தேவன் உங்களுக்கு தரப்போகிறார். அநேக நாட்களாக தேவனிடத்திலே எதிர்பார்த்த காரியம் எனக்கு நடக்கவில்லையே என்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? கலங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க. நீங்கள் வேண்டிக் கொண்டதை தேவன் உங்களுக்கு தரப்போகிறார். எதிர்பார்த்தது நிச்சயமாய் உங்களுக்கு வரும். நீங்க நம்பினதை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். எது வாய்க்க வேண்டும், நடக்க வேண்டும் என்று சொல்லி காத்திருந்து தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறீர்களோ, அதை நிச்சயமாய் உங்களுக்கு தருவார். நம்பிக்கையோடு கூட இருங்க, விசுவாசத்தோடு கூட இருங்க. ஆண்டவர் மேல, ஆண்டவர் இதை எனக்கு வாய்க்க செய்வார் என்கிற ஒரு உறுதியாய் அவரை பற்றி பிடித்துக் கொள்ளும் பொழுது, அவரையே சார்ந்திருக்கும் பொழுது, நீங்கள் எதிர்பார்த்ததை கர்த்தர் உங்களுக்கு தருவார். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, அழுது கொண்டிருக்கிறீங்களா? அல்லது கலங்கி போயிருக்கிறீங்களா? அல்லது திகைத்து போய் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறீங்களா? எதை நினைத்து நீங்கள் சொந்து போகாதீங்க. நீங்க வேண்டினதை தேவன் தருவார். நீங்கள் வேண்டிக் கொண்டது தெய்வத்தினிடம். ஆண்டவருடைய பாதத்திலே நீங்கள் அழுத நாட்கள், ஆண்டவருடைய பாதத்திலே நீங்கள் செலவழித்த நாட்கள் ஒரு நாளும் வீணாய் போவதே இல்லை. ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுக்கு தருவார். உங்களை வெட்கப்படுத்த விடமாட்டார். ஆண்டவர் நீங்கள் எதிர்பார்த்ததை விட மேலான ஆசீர்வாதத்தை அவர் உங்களுக்கு தரப்போகிறார். கண்பான தேவ பிள்ளையே, எதேதோ என் வாழ்க்கையில நடக்குது, ஆனா நான் நினைச்சது எனக்கு நடக்கல. ஏன் என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறது? ஆண்டவர் ஏன் எனக்கு தரவில்லை? ஏன் காலதாமதமாகிறது? ஏன் நாட்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது? என் வாழ்க்கையில எனக்கு மட்டும் ஏன் நடக்கவில்லை? சில கேள்விகள், சில அங்கலாய்ப்புகள் உங்களை உடைத்து கொண்டிருக்கலாம். இந்த நாளிலும் கூட நான் வாசித்ததான இந்த வசனத்தின் மூலமாய் வேண்டிக் கொண்டதை தேவன் உங்களுக்கு தரப்போகிறார். நீங்கள் எதை தேவ சமூகத்திலே பல நாட்கள் வேண்டினீர்களோ, பல மாதம் காத்திருந்தீர்களோ, பல வருடம் எதிர்பார்த்திருந்தீங்களோ, அதை தேவன் உங்களுக்கு தரப்போறாரு. உங்களுடைய காத்திருப்பு நாட்கள் முடிய போகிறது. எதிர்பார்த்த நாட்களை கர்த்தர் உங்களுடைய கையிலே வாய்க்க பண்ண போகிறார். உங்களுக்கு அதிசயம் நடக்க போகிறது. அற்புதமாய் காரியத்தை ஆண்டவர் நடத்த போகிறார். ஆண்டவரை சார்ந்திருங்க, அவர் மேல நம்பிக்கையா இருங்க. இந்த வசனத்தின்படி நான் வேண்டினதை கர்த்தர் எனக்கு தருவார் என்கிற ஒரு விசுவாசத்தோடு இருங்க. நிச்சயமாய் நீங்கள் வேண்டிக் கொண்டதை தேவன் உங்களுக்கு தருவார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவை, கேட்டதான வசனத்தின் மூலமாய் அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார் என்று வேதம் சொல்லப்பட்டது போல, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் அநேக காரியங்களுக்காய் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கலாம். ஆண்டவரை வேண்டினது நடக்காமல் இருக்கலாம், இன்னும் நடக்கவில்லையே என்று கலங்கி போயிருக்கலாம், சோர்ந்து போயிருக்கலாம், அழுது கொண்டிருக்கலாம், மங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளோடு கூட இடைப்பட்ட இந்த வார்த்தையின் மூலமாய் வேண்டிக் கொண்டதை தேவன் உங்களுக்கு அருளும்படியா ஜெபிக்கிறேன். எதையெல்லாம் வேண்டினார்களோ அதையெல்லாம் அவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும். தடைகள் உடைக்கப்படட்டும். ஆண்டவரே, அந்தகார கிரியைகள் விலகி ஓடட்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு வாசல்கள் திறக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் கிருபை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.